அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 23/5/2025. ஏகாதசி திதி இரவு 10:30 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. மேல்நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை 4:02 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: ரிஷப லக்னம், லக்னத்திலேயே சூரியன், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன் சுக்கிரனுடன் சனி பகவான், மேஷத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? அழகு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, இசை நடனம் கற்றுக்கொள்ள, வாஸ்து சாந்தி செய்ய, அரசு அதிகாரிகளை சந்திக்க, மதில் சுவர் எழுப்ப நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, அகப்பட்ட துளியே மழையாகும், அடைப்பட்ட விதையே மரமாகும், உழப்பட்ட நிலமே பயிராகும். அதுபோல தாங்க, எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் நன்மைக்கு தான். விதை அடைபட்டு கிடந்த பிறகுதான் அது விருட்சமாக விஸ்வரூபம் எடுக்கிறது. அதுபோல கஷ்ட நஷ்டங்கள் ஒரு நேரம் வந்தாலும் மறுநேரம் அதெல்லாம் சாதனையாக மாறும். அதெல்லாம் நமக்கு சாதிக்கக்கூடிய வல்லமையையும் மனப்பக்குவத்தையும் கொடுக்கும். அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உடைபட்ட மனமாக இருந்தாலும் அதில் உறுதிபட தெளிவாக வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. குரு பகவானும் உங்களுடைய ராசிநாதனுடைய சாரத்தில் சஞ்சாரம் செய்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் தெளிவாக பேசுவீங்க. தெளிவான முடிவுகளும் இன்றைய தினத்தில் எடுப்பீங்க. அடுத்தவங்களை நம்பி இனிமேல் நாம் இருக்கக்கூடாதுங்கிறதுலையும் தெளிவாக இருப்பீங்க. குடும்பத்தில் சகோதர ஒற்றுமை இன்றைக்கி அதிகமாகுங்க. சொத்து பத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பேசி முடிச்சுக்கலாங்க. வீடு கட்டுறது, வாங்கிறது, விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. அதே போல் 7.5 சனியில் விரயச்சனி தொடங்கி இருக்கிறதுனால நட்பு வட்டம் கொஞ்சம் பெருசாகுங்க. புதிய நண்பர்கள்லாம் இப்போ அறிமுகமாக ஆரம்பிப்பாங்க. வெளிமாநிலம், வெளிநாட்டில் வேற்றுமொழி பேசுகிறவங்க, அங்கே இருக்கிறவங்க, அவங்க மூலமாக கூட சில உதவிகள், நட்புகள் அதெல்லாம் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் இன்றைய தினத்தில். ஆனால் போட்டிகள் அதிகமாயிட்டு போது, வேலையாட்களும் சரியாக செட் ஆக மாட்டேங்கிறாங்களேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு தான் நல்லா இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வீழ்கிற போது சிலரால் அழுதிட முடியும். ஆனால் எழுகிற போது சிலரால் தான் மகிழ்ந்திட முடியும்.
ஆமாங்க, நாம் கஷ்டப்படுற நேரத்தில் ஒரு சிலர் வருத்தப்படுவாங்க. ஆனால் நாம் நல்லா வளர்ந்து வரும்போது, நல்லா வசதி வாய்ப்பாக வரும்பொழுது எல்லாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க. சிலருக்கெல்லாம் வயிற்றெரிச்சல் தாங்க முடியாமல் நேற்றெல்லாம் அப்படி இருந்தாங்க, இன்றைக்கி இவ்வளோ வசதி வாய்ப்போடு வந்துட்டாங்களேன்னு சில நேரங்களில் பொறாமப்படுவாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு கீழே அவங்க வேலை பார்த்துருந்தாலும் கூட, அல்லது உங்ககிட்ட ஒரு காலத்தில் உதவி பெற்றவர்களாக இருந்தாலும் கூட, அவங்க உழைப்பால் முன்னுக்கு வந்திருந்தால் அவங்கள வாழ்க வளமுடன் வாழ்த்தி மேலும் மேலும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனதோடு ஆசீர்வாதம் செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் ரொம்ப நாளாக ஏமாந்து போன தொகை அது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த சில விஷயங்கள் அது இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சில பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சமய சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு சூதானமாக பேசுகிறது நடந்துக்கிறதுக்கான யுக்திகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வருங்க. அதே மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. ராசிநாதனாகிய சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறது அல்லது வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 6 வருஷம் ஆகுது கட்டி முடித்து அந்த மாதிரி வீடு வந்திருக்குது, வாங்கலாமா இல்லை புதுசாக கட்டின்னு இருக்கிற ஃப்ளாட்ஸுக்கு போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏற்கனவே கட்டி முடித்து பழசாக இருக்கக்கூடிய வீடை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ஏன்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய சொத்துக்கள் வீடுகள் மூலமாக உங்களுக்கு லாபமும் அதிர்ஷ்டமும் வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இன்றைக்கி முழுக்க முழுக்க உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வலி என்று ஒதுங்கி விடாதே, அதுதான் உன்னை வலிமையாளனாக மாற்றும். அதே போல தோல்வி என்று துவண்டு விடாதே, அதுதான் உன்னை வெற்றியாளனாக மாற்றும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனையோ வலிகள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ தோல்விகள், இழப்புகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட அதை பற்றியெல்லாம் பெருசாக கவலைப்பட்டுக்காமல் இதெல்லாம் கடந்து போகும், இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம்தானே, ஒரு போராளிக்கு ஏற்படக்கூடிய சம்பவங்கள் தானே இதெல்லாம், இதுக்காக நாம் தோண்டு விடக்கூடாதுன்னு தன்னைத்தானே செதுக்கி செதுக்கி தன்னைத்தானே தயார்படுத்தி கொள்ளக்கூடிய சிற்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. செரிமான கோளாறு வர வாய்ப்பு இருக்குது. இரவு நேரத்தில் காலம் கடந்து சாப்பிடாதுங்க. இரவு நேர உணவு கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கிறதும் நல்லதுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எல்லாமே செலவாயிண்டே இருக்குது. கொஞ்சம் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குதேன்னு உள்ளுக்குள்ளார முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பூர்வ புண்ணியாதிபதி ஆகிய சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. எப்போவோ வாங்கி போட்ட சொத்து இப்போ கொஞ்சம் விலை கூடி இருக்குது, நல்ல விலைக்கு போகுது.
கொடுத்துட்டு பிள்ளைங்களுடைய கல்யாணத்துக்காக கொஞ்சம் நகை நட்டு வாங்கி வைக்கலாமே, தங்க விலை வேறு ஏறிக்கிட்டே போதேன்னு ஒரு சில முடிவுகளும் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. புது ஏஜென்சி எடுக்க வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலேயும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு பணவரவு வெற்றி உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு வேலை சுமை இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, சிறகாகவோ இறகாகவோ இருப்பது அவ்வளவு எளிதல்ல. பார்ப்பதற்கு எளிதாக தெரிந்தாலும் பறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய வலிகளையும் வலிமைகளையும் அவைகள்தான் தாங்கிக் கொள்ள வேண்டும். ஆமாங்க, நீங்கள் பார்க்கறதுக்கு எப்பயுமே பார்க்குறதுக்கு சிரிச்சுக்கிட்டே தாங்க நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட வலிகளை நீங்கள் தாங்கிக்கிட்டே இருப்பீங்க. வலிக்குதுன்னு சொல்லி வாய் திறந்து சொல்லாமல் அந்த வலியை வெளியில் காட்டிக்காமல் வலிமையாகிறதுக்கு என்ன வழின்னு தேடிக்கொண்டுகளெல்லாம் நீங்கள் தாங்க. உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ராசிநாதன் ஆகிய சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி நல்ல விதங்க. அஷ்டமத்து சனியிலிருந்துட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருக்கீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதிர்பார்த்தது சீக்கிரம் நடக்கும். பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்த்து பேசும் பொழுது சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு உற்சாகமும் இருக்குங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் சில உதவிகள் கிடைக்குங்க. 12வது வீட்டில் குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால கொஞ்சம் மாற்றுறது அல்லது வீடு கட்டுறது அல்லது கூடுதலாக ஒரு தளம் அமைக்கிறதுன்னு வீடை கட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வாங்கி போட்டுக்கிற இடத்துல கூட வீடு கட்ட வாய்ப்புகள் இருக்குதுங்க. பேங்க் லோனு முயற்சிகள் அதெல்லாமே இன்னைக்கு நடக்கும். லோன் கிடைக்கிறதுக்காக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. கண்ணை கொஞ்சம் பரிசோதித்து பார்த்துக்கிறது நல்லது. ஸ்பெக்ஸ் ஏதாவது மாற்றுறதா இருந்தால் கூட சீக்கிரம் மாற்றிடுறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபமும். வேலையாட்கள் முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லவங்க அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு பெருமூச்சு விடுவீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே, சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதே. ஆமாங்க, கஷ்டகாலம் வரும்போது அப்படியே சிலர்லாம் கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு இனிமேல் நாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சோகமாயிடுவாங்க. அதே மாதிரி நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து அமையும் பொழுது சிலர்லாம் கூடா நட்பில் போய் மாட்டி கிடையாதுங்க. சங்கடம் வந்தாலும் சரி, சந்தர்ப்பங்கள் வந்தாலும் சரி, எது வந்தாலும் எப்போதும் ஒரே நிலை சமநிலையுடன் வாழ்ந்து காட்டி சாதிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கப்பா. குறிப்பாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:02 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் கொஞ்சம் இருக்குங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. ஏரியாவில் வண்டியை நிறுத்த வேண்டாங்க. அதே மாதிரி கடன் யாருக்கும் தர வேண்டாம். கையெழுத்து போட்டும் சிக்கிக்கொள்ள வேண்டாங்க. மாலை 4:02 உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்.
இருக்கும்னு நினைக்காதீங்க. உங்களவுக்கு எல்லாரும் இருப்பாங்களா யோசிக்கணுங்க. அதனால் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் கொஞ்சம் திடீர்னு அறிமுகமாகிறவங்களை நம்பி பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்காது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்றைய தினம் கொஞ்சம் எல்லாரையும் அனுசரிப்பது நல்லதுங்க. வேலை சுமை என்னதான் நாம் விழுந்து விழுந்து வேலை பார்த்தாலும் மரியாதை குறைவாகவும் சிலர் பேசுவாங்க, நடந்துப்பாங்க. அதுக்காக நாம் மனசை போட்டு கொடுக்கக்கூடாதுங்க. நியாயமானது என்ன அதை எதிர்த்து பேசிட்டு மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுப்பிடி நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்க அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகள் தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகவும் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு. கன்னிராசிக்காரர்களே, இருளோடு போராடினால்தான் புழுவானது வண்ணத்து பூச்சியாக முடியும். மண்ணோடு போராடினால் விதையானது மரமாக துளிர்த்து பெருசாக வளர முடியும். வாழ்க்கையோடு நாம் போராடினால்தான் படைக்க முடியும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு எத்தனை போராட்டங்கள் நீரோட்டங்கள் போல அடுத்தடுத்து ஓடி வந்தாலும் அவற்றையெல்லாம் அனுபவ அறிவால் சரி வாழ்க்கையில் வெற்றி பெற்று முதலை பிடிக்கக்கூடிய முன்னோடி நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயன்றாரு. அதனால் எல்லா வகையும் நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. இவங்க ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற தொகை இன்றைக்கி கிடைக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்தே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. கல்யாண விஷயங்கள் பேசலாம், கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகளுக்கும் கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு தள்ளிப்போன திருமணம் திடீர்னு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பொருத்தமான ஜாதகங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாம் கிடைக்கும். பங்குதாரர்களோட இருந்து வந்த தொந்தரவுகள் இன்றைக்கி ஏதாவது பேசி முடிக்கலாங்க. இன்றைக்கி பேசுனீங்கன்னா எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சிலர்லாம் உங்கள் மேலே பொறாமையில் எதையாவது சொல்லின்னு இருப்பாங்க. ஏன்னா 10ல் வேறு குரு பகவான் வந்து உட்காந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வரக்கூடிய விமர்சனங்கள், வதந்திகள் அதையெல்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வேற்றுமொழிக்காரங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க, வேற்று நாடு வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகள் இன்றைக்கி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள், யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, சவால்கள் மீது சவாரி செய்வதே வெற்றிக்கான வழியாக இருக்கும். ஆமாங்க, சவால், பிரச்சனை, சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நீங்கள் உட்கார்ந்துருக்கவே மாட்டீங்க. சவாலாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அது மேலே நாம் சவாரி செய்யணுமே தவிர அது நம்ம மேலே உட்கார்ந்து நம்மளை அழுத்துறதுக்கு விடக்கூடாது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் பிரச்சனைகளை, சவால்களை நேரில் சந்தித்து அவற்றை கடந்து வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. அற்புதமான 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ரொம்ப வருஷமாக முடியாத சில விஷயங்கள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு பேசி சமாதானமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பெற்றோரின் ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. குரு பகவான் 9வது வீட்டில் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்க தொடங்கிட்டாரு. அதனால்
அழகு இளமை இனிமேல் உங்களுக்கு அதிகமாகும். முகத்தில் இருந்த சுருக்கம் எல்லாமே மாறும். பேச்சில் ஒரு கம்பீரம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். தள்ளி தள்ளி போட்டு எந்த வேலையும் பார்க்காம உடனடியாக சீக்கிரமாக எல்லாத்தையும் செய்து முடிப்போம் அப்படிங்கிற மனப்பக்குவமும் வர ஆரம்பிக்கும். சிடுசிடுன்னு பேசினோம்னா எல்லாருமே ஒதுங்கி போயிடுவாங்க. சிரிச்சுக்கிட்டே பேசினோம்னா எல்லோரும் நெருங்கி வருவாங்கங்கிற ரகசியத்தையும் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. புது பங்குதாரர்கள், புது முதலீட்டாளர்கள் இவங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்திலேயும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் எல்லாம் கூடி வரும். குழந்தை பாக்கியம் தள்ளி போனவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் எல்லாமே கூடி வருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கு வழி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உன் பலத்தை கண்டு பயந்தவன் உன் பலவீனத்தை அறிய முற்படுவான். அதனால் உன்னுடைய பலத்தை மேலும் பலப்படுத்து, ஆனால் பலவீனத்தை உள்ளடக்கு. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே எதிரிகளுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருப்பீங்க. அதுக்கு காரணம் உங்கள்கிட்ட இருக்கிற நேர்மை, தூய்மை, உண்மை இதெல்லாம் தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் நீங்கள் எதில் சிக்கியிருக்கீங்க, எதில் சிக்க போகிறீங்க, எதில் சிக்குவீங்க அப்படின்னு வலையை வீசி உங்களை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த வலைக்குள் சிக்காதவர்களாக வாழ்வில் முன்னேறி கொண்டே இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வீட்டில் சந்தோஷம் அதிகமாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. 4வது வீட்டில் உட்கார்ந்துருந்த சனி பகவான் 5வது வீட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் ரொம்ப நாளாக இருந்து வந்த தீர்க்க முடியாத சில சிக்கல்கள், பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்குங்க. சில விஷயங்களில் நான் விட்டு கொடுத்து போயிட்டேங்க, போகும்போது என்ன தூக்கிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு நான் தாங்க விட்டு கொடுத்து போனேன்னு சிலதெல்லாம் பெருந்தன்மையாக இன்றைய தினம் முடிவெடுத்து விட்டு கொடுப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் நல்லா இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குவீங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனாலும் ரொம்ப வருஷமாச்சுல உங்களை பார்த்து ஏதோ இப்போ தான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு ஒரு சில சொந்த பந்தங்களை, நட்புகளை எல்லாம் சந்தித்து இன்றைய தினத்தில் சந்தோஷப்படுவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. நண்பர்களாலும் இன்றைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லதெல்லாமே நடக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் புது பொருள் வாங்கும் யோகமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நெல்லாக இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அதில் இருக்கும் புல்லாக மட்டும் இருந்து விடாதீர்கள், களையெடுத்து எரிந்து விடுவார்கள். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே தன்னிச்சையாக இருப்பீங்க, தனித்தன்மையுடன் இருப்பீங்க, யாரோடையும் ஒட்டிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஒட்டுண்ணியாக சாருண்ணியாக இல்லாமல்
தனித்துவமாக இருந்து வாழ்ந்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்க்க தொடங்கிட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க. அதே மாதிரி சொத்து பத்து விவகாரங்கள், பாக பிரிவினைகள் அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பெரிய பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே தேடி வரும். அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. பொதுவாக சில பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட 8வது வீட்டில் செவ்வாய் உட்காந்துட்டு உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்காருங்க. பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள், தொந்தரவுகள், உறவினர்களால் தொந்தரவுகள், என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. நல்ல லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உயரதிகாரிகளால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகி உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. மகனுக்கு மேற்கல்வி அதெல்லாமே சாதகமாக வந்து முடியுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றி உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள், அலைச்சல்கள் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இழப்பதற்கு எதுவுமே இல்லை, ஆனால் ஜெயிப்பதற்கு இந்த உலகமே நமக்கு நல்வாய்ப்பாக இருக்கிறது. ஆமாங்க, நாம் ஏதோ இழந்துட்டோம், இது போயிடுச்சு, அது நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லின்னு இருக்கோம். ஆனால் அதை தூக்கி போடுங்க. அடுத்ததாக நம்ம முயற்சி பண்ணோம்னா அடையிறதுக்கு எத்தனையோ இருக்குது இல்லைங்களா? எத்தனையோ விதமான செல்வங்கள் இருக்குது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இழந்ததெல்லாம் நல்லதற்கே, பெறப்போவதற்கும் இனிமேல் நல்லதற்கே அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு இயங்கும் எப்பொழுதும் இறைவனின் திருப்பாத திருக்கமலங்களை பணிந்து போற்றி வெற்றி பெற்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அவரோட சேர்ந்து யோகாதிபதி சுக்கிரனும் சந்திரனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. அவங்கள நம்பி இவங்களை நம்பி வாழ்ந்ததெல்லாம் போதும், இனிமேல் நம்மளை நம்பி நாம் வாழ்வோம். பெரிய ஆட்கள், விஐபிகள், பிரபலங்கள் அவங்களெல்லாம் நம்ம நம்பவே கூடாது. நம்ம கஷ்டம் அவங்களுக்கெல்லாம் தெரிய வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதனால் நாம் விரலுக்கேற்ற வீக்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்மால் என்ன முடியுமோ அதை பார்த்துக்கிட்டு அதை செய்துக்கிட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிட்டு கௌரவமாக கால் வயிறு கஞ்சி குடித்தாலும் பரவாயில்லைங்கிற முடிவுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நெருக்கமாக இருந்தவங்க, உருக்கமாக பேசிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் தெரியுது காசுக்காக யார் பழகினாங்க, உண்மையிலேயே ஒரு நட்புக்காக பாசத்துக்காக யார் பழகினாங்கிறதெல்லாம் இப்போ எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடுதுங்க. செவ்வாய் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால சின்ன சின்னதாக சோர்வு, களைப்பு, கொஞ்சம் ரத்த அழுத்தம், பிபி அதிகமாகிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க, வெளிக்காற்று வாங்குங்க, நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி நல்லா இருக்குங்க. சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். ஆனால் சிலருக்கு இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு,
செல்வாக்கு இன்றைய தினத்தில் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் அலைச்சல்கள் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஒற்றை சிறகோடு வானில் என்றும் பறக்க முடியாது. ஒத்து வராத உறவோடு என்றும் வாழ்க்கையில் பயணிக்க முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க ஒத்து வரலையா நாம் ஒதுங்கிப்போம், ஒத்து வராங்களா அவங்கள வைத்துக்கொண்டு உயர்ந்து கொண்டே இருப்போம். அவங்க நல்லா இருக்கணும், ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி நாம் இருக்கக்கூடாது, ஒருத்தவங்களை கட்டுப்படுத்தி நாம் வாழக்கூடாது. அவங்கவுங்களுக்கு வேண்டிய சுதந்திரத்தை அவரவர்களுக்கு தந்து மகிழ்வித்து மகிழக்கூடிய மகான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. அதனால் கனிவான பேச்சால் இன்றைக்கி காரியம் சாதிப்பீங்க. இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் அப்படி இப்படின்னு யாராவது ஏதாவது பேசுனா கூட இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புது மொபைல் ஃபோன் வாங்கிறது, லேப்டாப், டிவி வாங்கிறது, அந்த மாதிரி சில அரிய பொருட்கள்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சொத்து பத்து விவகாரங்கள் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு சுமூகமாக வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குது. புது ஏஜென்சி எல்லாம் எடுப்பீங்க. புது வேலையாட்களும் வேலைக்கு வந்து அமர்வாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல லாபம் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி அதிகாரிகளும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உண்மையான அன்பு உள்ளத்தில் இருந்தால் மட்டும் போதாது, உணர்வுகளிலும் இருக்க வேண்டும். உணர்வுகளிலும் இருந்தால்தான் உறவுகளில் ஒரு உயிரோட்டம் எப்பொழுதும் இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க வாயால் நீங்கள் வார்த்தைகளை பேச மாட்டீங்க, இதயத்தால் எப்பொழுதும் பேசுவீங்க. மனசால் நீங்கள் எல்லாரையும் வாழ்த்துவீங்க. அடிமனசிலேருந்து தான் நீங்கள் எதையும் யோசிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் மேலோட்டமாக இல்லாமல் ஆழமாக அழகாக எதையும் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்னதாக ஒரு வேலை சுமை இருக்கும், ஒரு சோர்வு களைப்பு இருக்கும். குடும்பத்தில் யாருமே நம்மளை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்களே நினச்சிப்பீங்க. லேசாக ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் கூட கடுகு வெடிக்கிற மாதிரி அப்படியே வெடித்து சதறுவீங்க. இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மாலை 4:02 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மாலை 4:02 முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க. சின்னதாக வயிற்றுக்கோளாறு, அசிடிட்டி தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில்
உங்களுக்கு சின்ன சின்ன எதிர்ப்புகள், மறைமுக போட்டிகள் அதெல்லாம் இருக்கும். அதனால் வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. புதுசாக யாராவது வரவங்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள், சக ஊழியர்களோட கொஞ்சம் மோதல் போக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சற்றே சிக்கனமும் பொறுமையும் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி போட்டு புரட்டி எடுக்கிறாரு, இன்னொரு பக்கம் ராசிக்குள்ளேயே கேது வந்து உட்கார்ந்துக்கிட்டு நிம்மதியாக சாப்பிட விட மாட்டேங்கிறாரு, தூங்க விட மாட்டேங்கிறாரு. நாம் எதையாவது பேச வந்தோம்னா எல்லாருமே அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு என்னவோ தலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த தலக்கணமே கிடையாது, நான் வந்து சாதாரணமாக தான் இருக்கிறேன். இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்துன்னு இருக்குதே, இதுலேருந்து ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குதான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அழகாக உங்களுடைய யோகாதிபதி ஆகிய குரு பகவான் 11ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாருங்க. இவர் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டதுனால அஷ்டமத்து சனியால் ஏற்படக்கூடிய ஆட்டம் பாட்டமெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிற கேதுவால் ஏற்படக்கூடிய கோபதாபங்கள், இழப்பு, ஏமாற்றங்கள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. இந்த குரு பெயர்ச்சி சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையுதுங்க. ஏதோ முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியத்தால் குருவருளும் திருவருளும் இப்போ உங்களுக்கு கூடி வந்திருக்குங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, லாபம் உண்டு. பெரிய மனிதர்களுடைய நட்பெல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு வருங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எப்போவோ வாங்கி போட்ட இடம் இப்போ அது பக்கமாக ஏதோ ஹைவேஸில் ரோடு எக்ஸ்டென்ஷன் ஆகுதான், ஆனால் நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு வாங்கி போட்ட இடம் பெரிய விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புது சொத்து பத்துக்கள் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. குரு பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு தள்ளி போன திருமணம் கோலாகலமாக நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி மகனுக்கு இருந்து வந்த கவலைகள் எல்லாமே விலகும். மகனுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைச்சி அவரும் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி குரு பகவான் 11ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்ததுனால எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அது மட்டும் இல்லை, விலை உயர்ந்த தங்க நகைகள், வீட்டு மனைகள் இதெல்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்துல படுறதுனால இளைய சகோதர வகையிலையும் உதவி உண்டு. தைரியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்துல படுறதுனால பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க அல்லது பூர்வீக சொத்து கைக்கு வருங்க. அதே போல் அதாவது நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள்லாம் ஆதரவாக இருப்பாங்க. குரு பகவானுடைய பார்வை 7ஆவது வீட்டில் படுறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் வந்து சேருங்க. வியாபாரத்தில் இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஏமாந்தீங்க. நல்லவங்க மாதிரி சிலர்லாம் வந்து உங்கள்கிட்ட பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து கடைசியில் உங்கள் உழைப்பையும் உங்கள் பிழைப்பையும் அள்ளிட்டு போனாங்க. இனிமேல் யார்கிட்டையும் நீங்கள் ஏமாற மாட்டீங்க. வியாபாரம் இனிமேல் நல்லாயிருக்கும். புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க, புது பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் பங்குதாரர்கள் இல்லாமல் செய்ய பாருங்கள். ஏற்றுமதி இறக்குமதி வகையிலாலும் லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் வந்து நீங்கள் எவ்வளவோ அசிங்கப்பட்டீங்க. இது வரைக்கும் எத்தனையோ இடங்களில் வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் புரியாது அப்படின்லாம் சொல்லி உங்களை வந்து மட்டம் தட்டினாங்க. ஆனால் இனிமேல் வந்து உங்களால் முடியாததுன்னு எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் நீங்கள் நல்ல விதத்தில் செய்து முடிப்பீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து அதிகரிக்கும். சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி குரு பகவான் நடுவில் வந்து 11ஆம் இடத்தை விட்டு விலகி 12ஆவது வீட்டுக்கு போகிறார். அதாவது அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் போகிறாரு. அந்த நேரத்தில் திடீர் பயணங்கள், அதே மாதிரி வீடு கட்டுற சுப செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம்
பக்கம் இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களை கீழே வீழ்த்திடலாம், உங்களை தள்ளிடலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு நீங்கள் பதிலடி தருவீங்க. என்ன யாராலும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு தைரியமாகவும் இருப்பீங்க. இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு மேலே மேலே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சென்னையில் திருவலிதாயம், அதாவது பாடி என்கிற திருவலிதாயத்திலே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய வியாக்கியான தட்சிணாமூர்த்தி, அவரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில் அவரை தரிசனம் பண்ணுங்க. நெய் தீபம் எல்லாம் ஏற்றுங்க. அதே போல் தேங்காய் தானமாக கொடுங்க. இந்த குரு பயிற்சியால் மேலே மேலே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.